வருட ராசி பலன் 2025 மகரம். குணாதிசயங்கள். மகர ராசியினர் தன்னம்பிக்கை மிக்கவர்கள், சிறப்பு நிகழ்ச்சிகளை அமைக்கும் திறம் பெற்றவர்கள், சகிப்புத்தன்மை, பொறுமை, ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பிக்கை கொண்டவர்கள். சவாலான செயல்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அவற்றை முடிப்பதை அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள். ராசி பலன் மகரம். பொது பலன்கள். இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் திருமணம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். காதலர்களுக்கு இடையே உள்ள பந்தம் வலுப்படும். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மேலாளர் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு பணியிடச் சூழல் அனுகூலமாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீட்டாளர்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கட்டுமான துறையில் பொறியாளர்களாக தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்டும் வகையில் இந்த வருடம் அமையப்போகிறது. அந்நிய செலாவணி வர்த்தக நிறுவனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் மேல் அதிகாரியின் மூலம் உத்தியோகத்தில் ஆதாயங்களை பெறுவீர்கள். வேலை. இந்த வருடம் உத்தியோகம் மற்றும் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன வருவாய் அதிகரிப்பதுடன் சமூக அந்தஸ்தும் கூடும். பிப்ரவரி மாதத்தில் மின் பொறியாளர்களாக பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மார்ச் மாதத்தில் அரசு உத்தியோகத்தில் அமைச்சு பணியாளர்களாக உள்ளவர்கள் நன்றாக பணிபுரிவதன் மூலம் அனைவரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். ஏப்ரல் மாதத்தில் இணையதளம் மற்றும் சமூக ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் பொறியாளர்களாக வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகளை படைப்பீர்கள். மே மாதத்தில் அதிக பணிகள் காரணமாக உங்களுக்கு மனசோர்வு ஏற்படலாம். நீங்கள் தியானம் மற்றும் நடைபயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் மனசோர்வில் இருந்து விடுபடலாம். ஜூன் மாதம் தரகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதிக லாபங்களை ஈட்ட முடியும். ஜூலை மாதம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் புத்தக நிலையம் வைத்து இருப்பவர்களுக்கு விற்பனை அதிகரித்து காணப்படும். கட்டடம் கட்டும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த வங்கியில் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாக சனி பூஜை. காதல், திருமணம். காதல் உறவில் உள்ளவர்களுக்கும் திருமண பந்தத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த வருடம் சாதகமான வருடமாக திகழப்போகிறது. ஜனவரி மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். இந்த பயணத்தின் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் உண்டாகும். பிப்ரவரி மாதம் திருமண உறவில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகள் இருவருக்கும் இடையே மனவருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மார்ச் மாதம் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்க பெற்று திருமணமும் நடைபெறும். ஏப்ரல் மாதம் புதிதாக திருமணம் ஆனவர்கள் வெளி ஊர் மற்றும் வெளிநாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்படும். மே மாதம் காதல் உறவில் இருப்பவர்கள் சிறு தூர பயணம் செல்வது மற்றும் உணவகங்களுக்கு செல்வதன் மூலம் இன்பம் காண்பார்கள். ஜூன் மாதம் திருமணமான தம்பதிகள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். ஜூலை மாதம் காதல் உறவில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லுறவு நீடிக்கும். ஆகஸ்ட் மாதம் திருமணமான தம்பதிகளின் தாம்பத்திய வாழ்வு சிறக்கும். செப்டம்பர் மாதம் காதல் உறவில் உள்ளவர்களுக்கிடையே சரியான புரிதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது. காதலர்கள் இருவரும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல புரிதல் ஏற்படும். திருமண நல்லிணக்கத்திற்கான தெய்வீக நுட்பம் சுக்கிர பூஜை. நிதி நிலைமை. இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்துடன் காணப்படும். ஜனவரி மாதம் நீங்கள் பணத்தை நிலத்தில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உள்ளது. பிப்ரவரி மாதம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மென்பொருள் தயாரிக்கும் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மார்ச் மாதம் பங்கு வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதம் நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் மீது முதலீடு செய்வது எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற சிறந்த முதலீடாக இருக்கும். மே மாதத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். ஏப்ரல் மாதத்தில் தகவல் தொடர்பு துறையில் வேலையில் உள்ளவர்களுக்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மே மாதத்தில் நீண்ட தூர பயணம் மற்றும் வெளி உணவக உணவுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள்.
ஜூன் மாதத்தில் நீங்கள் வங்கியில் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் அடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஜூன் மாதம் வீட்டிற்கு புதிய வண்ணம் தீட்டுதல் மற்றும் வீட்டு பராமரிப்பிற்காக அதிகம் செலவுகள் செய்வீர்கள். ஜூலை மாதம் ஆடை மற்றும் தங்க நகைகள் வாங்கும் வகையில் செலவுகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் பரஸ்பர சகாய நிதி போன்ற புதிய முதலீடுகளை செய்வீர்கள். நிதிநிலைமை மேம்பட பரிகாரம்: புதன் பூஜை. மாணவர்கள், இந்த வருடம் மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையே காணப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும். நடுநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று முதலிடம் பிடிப்பார்கள். உயர்நிலை பள்ளியில் கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி மிக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச் சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் ஜெயிப்பார்கள். இளங்கலை அறிவியல் படிக்கும் மாணவர்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும். இறுதி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. முதுகலை கணிதம் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு முடித்தவுடன் ஆராய்ச்சி கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கணிதத்துறையில் இளங்கலை பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி உதவித்தொகையுடன் முதுகலை பட்டப்படிப்பு சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் ஏற்றம் உண்டாக துர்கா பூஜை. ஆரோக்கியம்: இந்த வருடம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். ஜனவரி மாதத்தில் அஜீரணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் உண்ணும் உணவில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதத்தில் மனம் சிறிது இறுக்கமுடன் காணப்படும். தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் மன இறுக்கத்திலிருந்து விடுபடலாம். மார்ச் மாதம் வயதான ஆண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான மருத்துவம் பார்ப்பதன் மூலம் கண் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஏப்ரல் மாதம் இளவயது பெண்களுக்கு காய்ச்சல், இருமல் போன்ற பாதிப்புகள் வரலாம். வெளியிட உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் நேரிகள் அண்டாமல் பாதுகாக்க முடியும். மே மாதத்தில் உங்கள் தாயாருக்கு பல் சம்பந்தப்பட்ட ரோகம் உண்டாகலாம். பல் மருத்துவரிடம் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும். ஜூன் மாதத்தில் நடுத்தர வயதை உடைய ஆண்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச கோளாறுகள் உண்டாகும். மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் சுவாச கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். ஜூலை மாதத்தில் நடுத்தர வயதை உடைய பெண்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் பிரச்சினைகள் தோன்றி மறையும். உடம்பை வளைத்து செய்யும் பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் நோயிலிருந்து விடுபடலாம். ஆரோக்கியமான உடல் நலனுக்கு செவ்வாய் பூஜை. பரிகாரங்கள்: வாராகி அம்மன் படத்தை வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து மாதம் தோறும் வளர்பிறை பஞ்சமி திதியன்று தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு வர வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். சனிக்கிழமைகளில் கருப்பண்ணசாமிக்கு பசுநெய் தீபமேற்றி வழிபட தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி வர உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும். உங்கள் வீட்டு வாசல் கதவின் மேல் ஓடி தேய்ந்த குதிரை லாடத்தை மாட்டி வைக்க வேண்டும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக சிவன் பூஜை. சாதகமான மாதங்கள்: பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, செப்டம்பர், நவம்பர். சாதகமற்ற மாதங்கள்: டிசம்பர்.